பொதிகை என்பது எந்த மலையை குறிக்கும்? விடை ஆ. குற்றால மலை சிற்பி பாலசுப்பிரமணியம் நூலை மொழிபெயர்த்தமைக்காகச் சாகித்திய அகாதெமி விருது பெற்றார். விடை இ. அக்னி சாட்சி சாய்ப்பான் என்பதன் சரியான பகுபத உருப்பிலக்கண பிரிப்பு முறை. விடை இ. சாய் பிளஸ் பிளஸ் பே பிளஸ். ஆண் கவிஞர் சிற்பி எழுதிய எந்த படைப்பிலக்கியத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? விடை இ. ஒரு கிராமத்து நதி செந்தமிழ் எந்த புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் சரியாக புணரும்? விடை ஆ. ஈறுபோதல், முன்னின்றமை திரிதல், வியர்வை வெள்ளம். இலக்கணக் குறிப்பு தருக. விடை ஆ. உருவகம். இவற்றுள் எது கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதிய நூல்? விடை இ. இவை அனைத்தும் சூரிய நிழல், ஒளிப்பறவை, சிரித்த முத்துக்கள். கூற்று 1. பாரதியாரின் கவிதைகளை மொழிபெயர்த்தவர் சிற்பி பாலசுப்பிரமணியம். கூற்று 2. மலையாளத்திலிருந்து கவிதைகளை மொழிபெயர்த்தவர். விடை இ. கூற்று 1 மற்றும் 2 சரி. இளந்தமிழே என்னும் பாடல் நூலின் ஆசிரியர். விடை ஆ. சிற்பி பாலசுப்பிரமணியம். பாரதியாரின் சங்கத்தில் கொலுவிருந்தவர்கள். விடை ஆ. தமிழ்நாட்டுப் புலவர்கள். ஒருவனை வள்ளல்களுக்கே இன்று தந்தவள் தமிழன்னை. விடை இ. பாரி எம்மருமைச் செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ என்று பாடியவர். விடை சிற்பி பாலசுப்பிரமணியம். இளந்தமிழே என்னும் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல். விடை இ. நிலவுப்பூ பொருத்துக. நேராக பொருத்தப்பட்டுள்ளது. முதல் செந்தமிழ் உருவகம், 2ஆம் முத்துக்குவியல் வினையெச்சம், 3ஆம் சிவந்து வினைத்தொகை, 4ஆம் வியர்வை வெள்ளம் பண்புத்தொகை வரிசை முறை. விடை ஆ. செந்தமிழே இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதியை கண்டறிக. விடை ஆ. ஈறுபோதல், உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிக்கு பொருத்தமான சொல்லை கண்டறிக. விடை ஆ. வானமெல்லாம் இளந்தமிழே என்னும் கவிதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் எக்கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. விடை இ. நிலவுப்பூ சிற்பியின் பன்முகங்களில் பொருந்தாததை கூறுக. விடை ஆ. ஓவியர் சிற்பி பாலசுப்பிரமணியம் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய பல்கலைக்கழகம். விடை ஆ. பாரதியார் பல்கலைக்கழகம். சிற்பி பாலசுப்பிரமணியம் எத்தனை முறை சாகித்திய அகாதெமி விருது பெற்றுள்ளார்? விடை ஆ. இருமுறை. 2. சிற்பி பாலசுப்பிரமணியம் சாகித்திய அகாதெமியின் இருக்கிறார். விடை இ. உறுப்பினராக